நண்பர்களே, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான 2 மொபைல் டிப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 2 மொபைல் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும், உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்த முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கான 2 மொபைல் டிப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், டவுன்லோட் ஆப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெலிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி ஆஃப் பண்ணுறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்சமான அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது அது செக்யூரான முறையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்பட்டால் இந்த செட்டிங்ஸை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயங்களையும் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனில் முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூர் லாக் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு லாக்கை செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செக்யூர் லாக் செட்டிங்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, அதுக்கு கீழே நீங்கள் நல்லா பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் நீங்கள் லாக் பண்ணி வச்சுருப்பீங்க, நீங்கள் என்ன லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறந்து போய் நிறைய தடவை நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு. அப்போது 15க்கு மேற்பட்ட நீங்கள் அன்லாக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் எல்லா டேட்டாவும் டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆட்டோ ஃபேக்ட்ரி ரீசெட், ஸோ இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஃபோனில் இந்த ஃபியூச்சர் வந்து எனேபிளாக இருந்துச்சுன்னா மஸ்ட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய டேட்டாவை நீங்கள் பாதுகாக்கலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் 2வது நம்ம பார்க்க போகிற மொபைல் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போட்டு இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள் இருக்குது. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் டிஸ்பிளே ஆகாது. இது எப்படி நீங்கள் கொண்டு வர்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் ஃபோனோட டிஃபால்ட் லாக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நிறைய நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ரொம்ப செக்யூரான முறையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் பயோமெட்ரிக் மூலியமாக கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் ரிக்வயர்ட் அத்தன்டிகேஷன் ஃபார் பர்ச்சேஸ், அத்தன்டிகேஷன் கோடு மூலியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் தேவையில்லைன்னா நீங்கள் இந்த டாங்கல் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் தேவைன்னா இந்த டாங்கலை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய கூகுள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை கொடுத்து மறுபடியும் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரில் பயன்படுத்தி பாருங்கள், புது அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனான ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 மொபைல் டிப்ஸ் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.